ஒரு இன்ஜினியர் இருந்தான். அவர்கிட்ட 30 வருஷமா வேலை பார்த்தாரு ஒருத்தர் மேஸ்திரி. என்ன பண்ணியிருக்காரு, நான் கிளம்புறேன்ட்டு இருக்கேன். இந்த இன்ஜினியருக்கு அந்த மேஸ்திரியை விடுறதுக்கு விருப்பம் இல்லை. பிரமாதமான வேலைக்காரன். 30 வருஷம் வேலை செய்கிறேன் சார், கிளம்புறேன் சார். இல்லை வேணாம் நீ இரு. இல்லை சார் கிளம்புறேன் சார். 30 வருஷம் வேலை செஞ்சு ஒன்றும் இல்லை சார், ஊருக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் சார். சரி ஒரு வேலை செய்றியா, ஒரு 3 மாசம் மட்டும் என் கூட இரு, அப்புறம் போயிடலான்ட்டார். ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான், 3 மாசம்லாம் இருக்க முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் எப்போ வேணாலும் முடி. சரின்னு அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறான். 90 நாள் ஆக்சுவலா அதனுடைய வேலை. அவன் அவசரமா 35 நாள்லயே முடிச்சிட்டான். முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் சார் அப்படின்னா, அது ஒரு வீடு கட்டுற வேலை. அவர் சொன்னாரு, நாளைக்கு வா, வீட்டுக்கு வா, ஒய்ஃபோட வா, சாப்பாடுலாம் போட்டு உனக்கு அனுப்புறேன். நான் 30 வருஷம் வேலை செய்யறேன், அப்படியே அனுப்ப முடியாது இல்லையா. அடுத்த நாள் ஒய்ஃபோட வந்த உடனே சாமி படத்துக்கிட்ட போய் நிறுத்தி, அந்த சாமி படத்துக்கு கீழே வச்சிருந்த இந்த இப்போ புதுசாக கட்டினாங்களே வீடு, அந்த வீட்டை அவன்கிட்ட கொடுத்து, 30 வருஷமா நீ வேலை செஞ்சதுக்கு இது என்னுடைய பரிசுடா. கையில் வாங்கினவன் ஒன்று அழுகுறான். இதை முன்னாலேயே சொல்லி இருந்தா கொஞ்சம் ஒழுங்காவது கட்டி கொடுத்துருப்பேன். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, வாழ்க்கை இப்படிதான் நமக்கு முன்னால வந்து நிற்கும். ஏதோ ஒன்று நினைப்போம், நாம் எங்கோ, நான் இப்படி சொல்றேன் பாருங்க, நாம் செய்த பிழைகளை நாம் மறக்கலாம், நாம் செய்த பிழைகளுக்காக நம்மை நாம் மன்னிக்கலாம். ஆனால் அந்த பிழைகள் ஒருபோதும் நம்மை மன்னிப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. அவங்க கிட்ட என்ன சொல்றேன், கான்டாக்ட்ல இருக்காதீங்க, கனெக்டடா இருங்க. கனெக்டடா இருந்தீங்கன்னா எந்த துறையிலையும் ஜெயிக்கலாம். என்ன காரணத்திற்காக நாம் விழுந்து போகிறோம் அப்படிங்கறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. திருமணங்கள்ல நம்ம தமிழ் மரபு படிக்க நான் சொல்றேன், கோச்சிக்கலன்னா சொல்றேன், இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். ஆக்சுவலா தமிழ் மரபின் படிக்கு பார்த்தா திருமணம்ங்கிற சடங்கெல்லாம் கிடையாதுங்க. தமிழ் மரபு படி 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்தா அது களவு, ஃப்ரெண்டுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கலாம், 3வது ஆள் மேக்சிமம் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டுக்கு தெரியலாம், 4 ஆளுக்கு தெரிஞ்சதா அது காதல். அதான் நம்ம மரபு. ஆனா எப்ப கல்யாணம்னு வந்தது அப்படிங்கறத தொல்காப்பியர் சொல்றார். நான் தமிழ் படிச்சவ, அதனால சொல்றேன், நாம் எல்லோரும் தமிழர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். தொல்காப்பியன் சொல்லுகிறார், பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. என்ன அர்த்தம்? 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் எப்போ ஏமாத்தணும்னு நினைச்சிட்டானோ அப்போ வந்துச்சுடா கல்யாணங்கிற சடங்குங்கிறான் வள்ளுவ. எப்போ பொய்யும் வழுவும் வந்ததோ, நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு ஒரு பையன் கைவிரிச்சானோ, வாழ்ந்துட்டு ஒரு பொண்ணு நாளா அப்படிலாம் பேசவே இல்லைன்னு சொன்னாலோ, அதனால தான் ஜானவாசம் நடத்துறாங்க பாத்தீங்களா, மாப்பிள்ளை அழைப்பு. இப்பெல்லாம் உஷாரா அதெல்லாம் நடத்துறது இல்ல, தெருவில் வச்சு கூட்டு போவாங்க மாப்பிள்ளைய. இவன் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான், நல்லா பாருங்கன்னு. மாப்பிள்ளைக்கு அது தெரியாது, ஜம்முன்னு வருவார், அவரு லைட்லாம் போட்டு சப்பரத்துல உட்காந்துட்டு வருவார், பார்த்துருக்கீங்கல்ல. ஊருக்கே காட்டுறதுக்கான அவசியம் ஏன் வந்தது? பொய் வந்ததனால் வந்தது. நம்முடைய அந்த உறவை பொய் இல்லாமல், வழு இல்லாமல், ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நியூ டெக்னாலஜியை பயன்படுத்திக்கிட்டு, சேமிப்பு என்பது நம்முடைய தமிழ் மரபினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம். நான் இப்படி சொல்றேன், பெண்களுடைய மடியில தான் விதை கொடுத்து வச்சிருந்தோம். கோயில் கலசம் இருக்குல்ல, அதுல விதை போட்டு வச்சிருந்தோம். எந்த வீடு கட்டினாலும் வாசல் அமைக்கும் போது கீழே நவதானியங்களை போடுவோம். இப்ப நவரத்தனங்களை போடுறாங்க, தப்பு. நவதானியங்களை போட்டு வச்சிருந்தோம். கோயில்ல கலசத்துல கும்பாபிஷேகம் நடத்தும் போது அங்கேயும் நவதானியங்களை தான் போட்டு வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கடல் கோள் வந்து வீடெல்லாம் அழிந்து போனாலும் கலசத்தில் இருக்கும் விதை அடுத்த தலைமுறைக்கானது. அடுத்த தலைமுறைக்கு என்கின்ற சேமிப்புக்கான அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் சிட்ஃபண்டினுடைய உயிர் தன்மை. சமீபத்துல ஒரு படம் பார்க்க சொன்னான் என் பையன். இந்த லியோ படம் மாதிரி என் பொண்டாட்டி என் பிள்ளையும் நல்லா இருக்கணும், நான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன் கிடையாது. பாருங்க, ஒரு படம் பார்க்குறேன், என் பையன் சொல்றாமா இந்த படம் பாருமா. நீ தான் சொல்லல லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் பல்ல, பார்த்து சொல்லுனா. என்ன படம்னா காட்ஸில்லா -1. காட்ஸில்லான்னு ஒரு பெரிய ஒரு மிருகம், அது வந்து ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு. டைனோசர்லயும் ஜெயண்ட் டைனோசர்,
கடல்ல இருந்து தான் அது வருது. அது ஒரு கால் வச்சாலே மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் இப்படி கீழே வந்துடுது, அவ்வளோ பெருசு. உலகத்தை அழிக்குது. அது அது எங்கிருந்து வருதுன்னா ஜப்பான் நாட்டுக்கு வருது. அது ஜப்பானிய படம். நான் அந்த படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணேன், ஜப்பான் நாட்டுக்குன்னு ஒரு நடிப்பு ஸ்டைல் இருக்கு. சும்மா பார்த்தா சோகமா இருக்கிற மாதிரி, சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கான். ஆனா அது சந்தோஷ முகம் அல்ல. அந்த நடிப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க துக்கம் அடக்கம் அந்த சிரிப்பை பார்த்தா உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு படம் அது. நான் ரொம்ப இன்வால்வ்டா பார்த்துட்டு இருக்கிறேன். பெரிய ஒரு காட்ஸில்லா வருதுங்க, எல்லாரையும் அழிக்குது. இவன் கோவத்துல அந்த காட்ஸில்லாவை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அது எப்படி ஆகுதுன்னா, எவ்வளவு குண்டு போட்டு தகர்த்தாலும் மறுபடியும் அதனுடைய இதெல்லாம் இருக்குல்ல, வால்ல எல்லாம் வந்து ரேடியேஷன் வந்து ஆன் ஆயிடுது. நான் ஏதோ யாரோ எங்க இருந்தோ ஆப்ரேட் பண்றாங்க போல இருக்குன்னு தான் நினைச்சேன். இட்ஸ் ஆஸ்கார் மூவி, ஆஸ்கார் அவார்ட் கிடைச்சிருக்கு. பின்னால இருந்து அப்படி லைட் வருது, அப்படி வாய் திறக்குது, எங்கெங்க அடிபட்டாலும் அது மறுபடியும் தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. சரி பண்ணிட்டு அது தான் வேலையை பண்ணுது. அவன் கடைசியா ஒரு விமானத்தை கொண்டு வந்து வாயில அடிச்சு அதை கொன்னுடுவான். அதுக்கு உள்ள போயிடும். அது மறுபடியும் வந்தது காட்ட மாட்டாங்க, இறந்துருச்சுன்னு இவங்க எல்லாம் போயிடுவாங்க. அப்புறமா பார்த்தா அந்த தன்னுடைய காதலியினுடைய இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க் இருக்கும். அந்த மார்க் வந்து காட்ஸில்லா அவனுடைய மார்க். ஏன்னா அவன் யாரை தொட்டாலும், அவனுடைய எந்த ரேடியேஷன் முன்னால பட்டாலும் அவங்களும் காட்ஸில்லாவா மாறிடுவாங்க. படம் பார்த்துட்டேங்க, எனக்கு சாப்பிடலை, நான் தூக்கம் இல்லை எனக்கு. நாடா படம் இது அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துட்டு என் பையன் கதவு திறந்து உள்ள வந்து, அம்மா படம் பார்த்துட்டீங்களா? காட்ஸில்லா யாருமா? என்னடா கேட்குறேன்? காட்ஸில்லா யாருமா? தெரியலடா. ஜப்பான் படமா? காட்ஸில்லா யாரு? தெரியலடா. காட்ஸில்லா உன்னுடைய ஒரிஜினல் தெரியுமா உனக்கு? தெரியாதுடா. ஒரு சின்ன லெசர்ட், யுரோஷிமா நாகசாகி அழிச்சாங்கல்ல அமெரிக்கா, அப்ப அழிச்ச போது போட்ட அணு குண்டுல வந்த ரேடியேஷன் அந்த சின்ன லெசர்ட்ல பட்டு, அந்த லெசர்ட்ல பட்ட ரேடியேஷனுடைய ரியாக்ஷன்ல முளைச்சதுதான் காட்ஸில்லா. அப்ப இந்த உலகத்துக்கு ஜப்பான் சொல்லுதுமா, ஐ அம் a காட்ஸில்லா. எங்கே யார் அவமானப்படுத்தப்படுவார்களோ, எங்கே யார் அழிக்கப்படுவார்களோ, அந்த நிலையிலிருந்து மறுபடியும் ஒன்று கிளம்பி வரும். அதற்கு பேர் தான் காட்ஸில்லா. ஒரு வினாடி கூட மேட்டர்ஸ் தான். பாருங்க, நான் சமீபத்தில் ஒரு ஏதோ ஒன்று ரீல்ஸ் ஏதோ பார்த்துட்டே இருந்தேன். அதில் ஒரு சின்ன ஸ்டோரி வந்துச்சுங்க, 30 செகண்ட் தான். கலங்கி போனேன். அதை நான் கடத்திட்டு போயிடுறேன். நான் ஏதாவது ரொம்ப எனக்கு கலக்கமாக இருந்ததுன்னா நான் அப்படியே மக்கள்கிட்ட அதை சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா சொல் தெரியும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு. அது அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண தெரியும் எனக்கு. நான் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போகிறேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறேன். ஒருத்தன் என்ன பண்ணுறான், இயற்கையை படம் பிடிக்கணும்னு நினச்சிட்டு ஒரு நதி, அந்த நதியில் வந்து ஒரு பாறையில் உட்காடுறான். என்ன மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் முன்னால் இருக்கிற இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு பேக்ல இருந்து சின்ன சின்ன இலைகளாக எடுத்து ஒரு புதர் மாதிரி பண்ணிக்கிறான் தைச்சி. உள்ள ஒரு கேமரா வச்சுட்டான். அந்த கேமரா ஆன் ஆகுதுங்க, உலகத்தை நம்ம காட்டுறான். அந்த கேமரா மூலமாக உலகத்தை காட்டுறான் அந்த கலைஞர். ஒரு பெரிய பறவை ஒரு மரத்தில் உட்காந்துருக்கு, டைரக்டாக இருக்கு பறவை. இதை இன்னொருத்தன் படம் பிடிச்சிட்டு இருக்கிறான் அங்கிருந்து. சரியா? அதனால நமக்கு 2 வியூவும் தெரியுது. அந்த பறவை பெருசிக்க பறவை இப்படி பறந்து வருது, பறந்து வந்து போகுது, பறந்து வந்து போகுது. 2-3 வாட்டி போச்சு. 3ஆவது வாட்டி வந்து ஒரு மீனை பிடிச்சிருச்சு. மீனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. வாயில பிடிச்ச மீன், வாயில தான் பிடிச்சது மீன். அப்புறமா எடுத்து கிளையில காலில் பிடிச்சது. மீன் துடிக்குது. என்ன நினைச்சுன்னு தெரியல, காலில் இருக்கிற மீனை மறுபடியும் வாயில பிடிச்சது. பறந்து வந்தது. 30 செகண்ட் தான். பறந்து வந்தது. எங்கே பிடிச்சதோ அந்த தண்ணியில் போட்டுருச்சு, போட்டு பறந்து போயிடுச்சு. இவன் வந்து கேமராவை அந்த தண்ணியில் விழுந்த மீனில் காட்டுறான். மீன் அப்படியே கீழே போகுது. அப்புறம் மறுபடியும் இப்படி மேலே வந்து இப்படி நீந்துது. கொஞ்சம் நேரம் நீந்திக்கிட்டே இருக்கிற மீனை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய வால் பகுதியிலேருந்து முட்டைகளாக வருதுங்க. அந்த பறவைக்கு தெரிந்திருக்கிறது, நான் மீனை சாப்பிடலாம், தலைமுறையை சாப்பிட முடியாது. நாமெல்லாம் பிஸ்னஸ்க்குன்னு வந்துட்டோம். நமக்கான கடமைகள், நமக்கான உணவு.
ஒருபோதும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கை நமக்கான உணவு இல்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தலைமுறையை காப்பதற்காகத்தான் இந்த சிட்ஃபண்ட் நிறுவனத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள். வல்ல இறைவன் உங்களுக்கான எல்லா விதமான கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அத்தனை ஆற்றலையும் உங்களுக்கு தர வேண்டும். நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த நிலையத்தில், இந்த இயக்கத்தில் நிலைத்து இருக்க வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம்.